இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்ற மாதிரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க்கு டக்குன்னு முடிகிற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க இன்றைக்கி வந்திருக்கேன். ஹலோ எவ்ரிவன், டியூஸ்டே மணியில் பார்க்கலாங்களா? நேற்று நைட்டு சுட்டுருந்த சப்பாத்தி மிச்சம் ஆயிடுச்சு. அவனை தான் வந்து நூடுல்ஸ் மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே வடைச்சட்டியில் எண்ணெய், கடுகு, சோம்பு, 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கருவேப்பிலை, இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டே வறுத்து வச்சுருக்கோங்களே சப்பாத்தி, அவனையும் போட்டு 2 கிளறி எடுத்திங்கன்னா சூப்பரான சில்லி சப்பாத்தி ரெடி. இது குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ் கூட கொடுத்து பாருங்கள், நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் ரெகுலராக எல்லாருமே யூஸ் பண்ணுற சோப் நான் மேக் பண்ணுறதா தான் இருக்கும். இன்றைக்கி சோப்ஸ் எல்லாத்துக்குமே தீர்ந்துருச்சு, அதுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அம்மாவும் அக்காவும் எனக்கும் சோப் வேணும்னு கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கும் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். சோப் ரெசிபி வந்து கம்மிங் ஷார்ட்ஸில் போடுறேன். அண்ட் இது இன்னும் சேல்ஸுக்கு கொண்டு வரல, கூடி சீக்கிரம் கொண்டுட்டு வந்துடுவேன். 3 டேஸ் முன்னாடி வந்து ஊறுகாய் போட போகிறேன்னு சொன்னாங்களே, அவனையும் நல்லா ஊறி வந்திருந்தான், ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு சோப் சூப்பராக வந்து இருந்தது. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். இனி வர வ்ளாக்ஸ் எல்லாம் அம்மா வீட்டிலேருந்து வரும். டாட்டா, பாய்.